அனைவருக்கும் வணக்கம். வாரியார் விரிவுரை விருந்து. அறத்தின் பெருமை. அறமாவது மனு முதலிய நீதி நூல்களில் விதித்தன செய்தலும் விலக்கியன ஒழிதலுமாம். திருவள்ளுவர், பூதஞ்சேந்தனார், கனிமேதாவியார், குமரகுருபரர் முதலிய ஆன்றோர்களால் செய்தாற்போல இன்னவென வரையறுக்கப்பட்டதே அறமாகும். அஃது ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என மூவகைப்படும். அவற்றுள் ஒழுக்கமாவது அந்தணர் முதலிய வர்ணத்தார் தத்தமக்கு விதிக்கப்பட்ட பிரம்மச்சரியம் முதலிய நிலைகளில் நின்று அந்த நிலைக்கு ஓதிய அறங்களில் வழுவாது ஒழுகுதல். வழக்காவது ஒரு பொருளை தனித்தனியே எனதென்றிருப்பார், அது காரணமாக தம்முள் மாறுபட்டு அப்பொருள் மேற் செல்லுவது. அது கடன்கொடல் முதல் 18 பதத்ததாம். தண்டமாவது அவ்வொழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அறநெறி நிறுத்தற் பொருட்டு ஒப்ப நாடி அதற்கு தக்க உறுத்தல். இவற்றுள் வழக்கு தண்டமும் உலக நெறி நிறுத்தற் பயத்தாவது அல்லது ஒழுக்கம் போல உயிருக்கு உறுதி செய்யாது. ஆதலால் உயிருக்கு உறுதி பயக்கும் அவ்வொழுக்கத்தையே அறமென ஆன்றோர் வலியுறுத்தினர். கற்பி சிறந்த இல்லாளுடன் மனமுத்தமிருந்து செல்விருந்தோம்பி வருவிருந்து நோக்கி தருமங்களை மேற்கொண்டு ஒழுகுவதை சிறந்த அறமாகும். அதனால் அன்றோ அறத்தின் நுட்பத்தை நன்கு நுணுகி ஆராய்ந்து உலகினருக்கு அறிவுறுத்த வந்த தெய்வ புலவரான் திருவள்ளுவர் அறனெனப்பட்டதை இல்வாழ்க்கை என்று திருவாய் மறந்தார். இங்கனம் இல்லறமாகிய நல்லறத்தை மேற்கொண்டான். பொய், வஞ்சனை, களவு முதலிய தீவினைகளை ஒழித்து நல்வழியில் பொருளை ஈட்டி பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்னும் ஆசிரமங்களில் நின்ற இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணையாக இருந்து உதவி செய்தல் வேண்டும். இதுவுமே அன்றி தென்புலத்தார், தேவர், விருந்தினர், சுற்றத்தார் ஆகிய 4வர்களுக்கும் பகுத்து கொடுத்து பின் எஞ்சி நின்றதை ஒருவன் உண்டு வருவானே ஆனால் அவனுடைய மரபு இந்நில உலகில் அழிவுறாது, எப்போதும் நிலை பெற்று நிற்கும். பழியெஞ்சி பார்த்தனுடை தாயின் வாழ்க்கை வழியெஞ்ச ஞான்றுமில் பொய்யாமொழி. அறத்தின் வழி நிற்பான் எக்காலத்தும் அழியாத புகழையும் இன்ப வீட்டையும் எளிதிற் பெறுவான். இதனையுன்னியே நீதி நூல் கூற வந்த அவ்வை பிராட்டியார் முதலாவதாக அறம் செய்ய விரும்பு என்றனர். இல்லற மார்க்கத்தின் முதலங்கமாவது பிற உயிர்களுக்கு இடர் புரியாமையே ஆகும். எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்தல் வேண்டும். அருட்பிரகாச வள்ளலாராகிய ராமலிங்க சுவாமிகள் இறைவனிடத்தில் ஒரு வரம் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன வரத்தை விரும்பினார்? தமக்கு முத்தி வீடு வேண்டுமென்று விரும்பவில்லை, சித்தி வேண்டுமென்றும் கேட்டாரில்லை. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். அன்பர்களை நன்கு நோக்குங்கள். ராமலிங்க அடிகளுடைய உள்ளத்தின் கருணை ஊற்றெடுத்து ததும்புகிறது. விரதங்களுக்கெல்லாம் சிறந்த விரதம் கொல்லாமை என்னும் விரதமேயாம். அஹிம்சா தர்மமே மிக மேலான அறமென்று அறநூல்கள் முழங்குகின்றன. தாயுமானவரும் கொல்லாமையே தனை குணக்கேட்டை நீக்கும் என்று அருளி இருப்பதை உய்த்து உணர்த்துக. இக்கொல்லாமையே அறவினை என்றதோடு அமையாது. உயிர்கொலை ஒன்றே மற்ற பாவச்செயல்கள் எல்லாவற்றையும் தரும் என்றனர் பொய்யில் புலவர். அறவினை யாதனிற் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். இத்தகைய அறத்தின் பெருமையை உணர்ந்து அறஞ்செய்ய எண்ணுவான் ஒருவன் யாம் இப்பொழுது இளையமாகலின் இறக்கு ஞான்று செய்து மெனங்கருதாது எக்கால் தர்மச்சிந்தை உண்டாயிற்றோ அத்தருணமே அறம் புரிய வேண்டும். அங்கனம் செய்த அறம் இவ்வுடம்பினின்று உயிர் பிரிகின்ற காலத்தும் பிரியாது நம்முடன் வந்து மறுமைக்கும் உதவி செய்யும். கைப்பு, இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு என்று அறுசுவையிலால் அமைந்த உணவுகளை பரிசாரகர் பலரிருந்தும் இல்லாளை அன்பு கூர்ந்து பல இன்சொல் கூறி வேண்டி உண்பிக்கையில் ஒரு வகை உண்டியில் ஒரு கவளமே அன்றி மற்றொன்றை நீக்கி புசித்த அத்துணை பெருஞ்செல்வராய் இருந்த பெருமக்களும் ஒரு காலத்தில் தரித்திரர்களாகி வேறொரிடத்தில் போய் கூழை இறந்து உண்பார்கள். எண்ணில் செல்வம் நிலைத்திருப்பதாக எண்ணி அதனை காப்பாற்ற தக்கதன்று. அறுசுவை உண்டியும் அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசிகை நீக்கி உண்டாரும் வறிஞராய் சென்றிருப்பர் ஓரிடத்தில் கூழநீர் செல்வமொன்றுண்டாக வைக்கற்பார் நன்று. நாலடியார் குடைநிழலிலிருந்து குஞ்சர மூர்ந்தோர் நடைமிழிந்தோரோர் நன்னினும் நண்ணுவர் அதுவீரராமர் என்று செல்வ நிலையாமையை குறித்து ஆன்றோர் கூறிய அமுதமொழிகளை உன்னி செல்வம் உள்ளபோதே பகிர்ந்தளித்து பலரோடும் உண்டு பரகதிக்கு வழிதேட வேண்டும். இங்கனமின்றி நாளைக்கு அறஞ்செய்வோம், அடுத்த ஆண்டில் வருகின்ற பூச திருநாளன்று அன்னதானம் செய்வோம் என்று எண்ணுவானேயானால் அவன் அதுகாரும் உயிருடன் இருப்பது நிச்சயமாகுமா? மறுகணமே மாளினும் மாழ்வான். பின்புறத்திலேயே கூற்றுவன் நிற்கின்றான். அவன் எந்த நினைவத்தில் உயிரை பற்றுவானோ தெரியாது. யாக்கையோ நிலையற்றது, நீர்மேற் குமிழிக்கு நிகரானது. இன்றைக்கோ நாளைக்கோ
இன்னும் மறைநாழிகைக்கோ என்றைக்கோ ஆவி இழப்பு என்று முதுமொழிகளை நினைத்து தீயவைகளை விட்டு இயன்ற அளவில் தர்மத்தை புரிதல் வேண்டும். இதனையே நம் அருணகிரியாரும் இன்றைக்கன்றைக்கென நாடாது இடுக கடிது என்று உபதேசித்தனர். கிள்ளி எடுக்கும் சிறிய அளவித்தனாகிய ஓர் ஆலமரத்தின் விதையானது மிகவும் ஓங்கி வளர்ந்து பல் கிளைகளுடன் தழைத்து நின்று பெரிதும் நிழலை தருவது போல் தக்கார் கைப்பட்ட அறமானது அற்பமாயினும் ஆகாயம் அற்பமாகும்படி மிகவும் வளர்ச்சியுறும் என்னும் நாலடியாரின் குறிப்பிற்கேற்ப நோயிற் பிளவெனும் பயிர் மீன்கள் என்ற அருணகிரி பெருந்தகையின் அமுதமொழியையும் காண்க. தக்கார் தகாதவர் என்று பகுத்தறி தீவதே தானம் எனப்படும். அங்கனமின்றி வறியராய் வந்து ஏற்றார் யாவராயினும் இன்னார் இனியார் என்று நோக்காது ஈதலே தர்மம் எனப்படும். தர்மம் புரியும் ஆற்றல் இல்லாதார் தமக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவாது கரவாதளித்தல் வேண்டும். இதனை நோக்கியே நம் மூதாட்டியார் இயல்வது கரவேல் என்றனர். அதுவும் செய்ய சக்தியில்லை எனில் பிறர் தர்மம் புரியுங்கால் குறுக்கே விழுந்து எதற்காக இப்படி தர்மம் புரிகிறாய், சிறிது கொடுத்தால் போதாதா என்று தடுக்காமல் இருந்தால் போதும், அதுவே தர்மம் புரிந்து போலாகும். இது பற்றிய அவ்வை பிராட்டியார் இயல்வது கரவேல் என்று கூறினதோடு அமையாது அடுத்தாற்போல் ஈவது விளக்கேல் என்றனர். இதனை திருவள்ளுவரும் கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது முன்பதும் இன்றி கெடும் என்றனர். அங்கனமாயின் நான் ஒருவரையும் தர்மம் புரியுங்கால் தடுப்பதில்லை, அதுவே போதும் என தகுதியுடையான் ஒருவன் எண்ணி வாழா கிடத்தல் கூடாதென ஐயமிட்டுண் என்று உபதேசித்தனர். இங்கனம் நமக்கு அறமார்க்கத்தின் பொன்மொழிகளை வற்புறுத்தி கூறி அருளிய அப்பெரியோர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்யவில்லை. குன்றி பிளவளவு திணையளவு பங்கிட்டுண்கை என்று நம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளியபடி நம்முடைய வருவாயில் ஒரு சிறிது பாகமாது ஏழைகளுக்கு என்று ஒதுக்கி வைத்து அதனை அவர்களுக்கு அன்புடன் ஈந்து மறுமைக்கும் மாறான நலனை தேடிக்கொள்ளல் வேண்டும். கடவுள் அறத்தின் வடிவனமாக விளங்குகிறார். சிவபெருமானுக்கு அரவன் என்றே ஒரு திருநாமம் உண்டு. நமது காரைக்கால் அம்மையார் கைலாயம் வரை சென்று கண்ணுதர் கடவுளை கண்டு கழித்து வரங்கேட்குங்கால் அரவா நீ ஆடும் போது நின் அடியின் கீழ் இருக்க என்றார். சிவபெருமானுடைய ஊர்தியாக இடபம் அறத்தின் வடிவு தரும விடை என்று அதற்கு பெயர். அத்தகைய அறவடிவுடைய ஆண்டவனே அடைந்தற்கு அறத்தினை மறவாது உள்ளூற்றுதல் வேண்டும். அரணை மறவேல் என்ற திருவாக்கையும் உற்று நோக்குக. இத்தருமமே எல்லா நலன்களையும் தந்து இறைவன் திருவடியில் சேர்க்கும். தருமமே போற்றலின் அன்பு சார்ந்திடும். அருளனும் குழவியும் மனையும் மாங்கவே வருவழி தவமென்று மாட்சியும் எய்துமேல் தெருளொரு மவ்வியர் சிவனைச் சேருமால். கந்தபுராணம். மெய்யன்பர்களே, வரையாது கொடுத்த வள்ளல்கள் வாழ்ந்த நாடன்றோ நம் நாடு. வறுமையுற்று வந்த ஒருவனுக்கு தன்னுடைய தலையையும் கொடுத்த பெருவள்ளலின் ஈகையின் சிறப்பை உணராதார் யாவர். உயிருக்கு ஆதரவாக உடலுடன் ஒன்றியிருந்த கவச குண்டலங்களை சேதித்து நல்கிய கதிர்மகந்தன் கொடையின் திறத்தினை யாரே உரைக்க வல்லார்? கொடையின் பெருமைதான் என்னே. அக்கொடையாளர்களிடம் யாதலர்க்கு நல்க கூடாத பொருள் யாதேனும் ஒன்றை இருந்ததுண்டா? அதிகமான் என்று ஓர் வள்ளல் இருந்தான். அவன் இல்லை என்று கேட்டாருக்கு இல்லை என்று சொல்ல ஈகையாளன். தகடூர் என்னும் நகரை தருமநெறி நின்று காட்சி கெளியனாய் செங்கோலாட்சி செய்து வந்தான். அம்மன்னன் நெடிது நாள் உயிர் வாழ விரும்பினான். உலகில் மனிதர்கள் யாவரும் மரணத்தை விரும்பார் அல்லவா? நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ணுவது இயற்கை. அங்கனமே அம்மன்னர் பெருமானும் விழைந்தான். அதற்கு மார்க்கம் யாதென ஆராய்ந்தான். தன்பால் வரும் அறிவிற் சிறந்த ஆண்டோர்களை அது குறித்து உசாவினான். ஒருவரும் அவருக்கு தக்க வழியே கூறினார் இல்லை. அம்மணிமுடி வேந்தன் ஒருகால் அதே ஏக்கமாக தனது மாளிகையில் ஒருபால் மடியாசனத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். அச்சமயம் ஓர் பேரறிவாளர் அவன்பால் வந்தனர். வேந்தர் விரைந்தெழுந்து முகமன் கூறி இருக்கையை நல்கி உபசரித்து தன் ஆயுள் நீடிக்க உபாயம் யாதென வினவி இருகை கூப்பி நின்றான். அப்பேரறிஞர் பெருமைமிக்க அத்தரும குண மன்னன் நீண்ட நாள் உலகில் வாழ்ந்திருந்தால் அநேகருக்கு நன்மை விளையும் என்று எண்ணி மன்னரை நோக்கி, பயன் தூக்காது நல்கும் பரமதயாளுவே, இதோ தோன்றும் நினது குதிரை மலையின் மேல் சரிந்த ஓர் பெரிய பிளவு உண்டு. ஒருவரும் அணுக முடியாத அப்பிளவில் ஒரு நெல்லி மரம் உள்ளது.
அது பல வருடங்களுக்கு ஒருமுறை பழுக்கின்றது. அவ்வாறு பழுக்கினும் ஒரு கனிக்கு மேல் உண்டாவதில்லை. அத்தருவினிடம் யாரும் எளிதில் செல்ல முடியாது. அத்தகைய அருமையான நெல்லிக்கனியை அருதில் முயன்று அருந்தினோர் மிகவும் உடல் வலிமை பெற்று உறுதியுடன் விளங்குவர். பின்னர் பிணிவாய்ப்பட்டு வருந்தார். வஜ்ரம் போன்ற சரீர கட்டுடையவராவர். நீண்ட நாள் வாழலாம். ஆதலால் கருணை வல்லால் நீ அரிய பெரிய முயற்சி செய்து அக்கனியே பெற்று உண்டு நெடுநாள் இனிது வாழ்வாய் என்று கூறி மன்னன்பால் விடைபெற்று நீங்கினார். அதிகமான் அம்மலையை அடைந்து பிளவிருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முயன்று வந்தன. ஒரு நாள் அப்பெரும் பிளவை கண்டான். பெரிதும் வியப்புற்றான். சேடனுலகன் செல்லும் விளம்போல் மிகவும் பயங்கரமாக இருந்தது. அதில் தவறி வீழ்ந்தோர் நமனுலகம் போவதற்கு ஐயமில்லை. அம்மலைச்சரிவின் இடையிடையே முட்புதர்கள் விரவி இருந்தன. அது சிக்குண்டோர் மீண்டு தப்புதல் முடியாது. இடர்களுக்கு இருப்பிடமான அத்தகைய சரிவின் அடிப்பாகத்தில் அந்நெல்லிமரம் இருந்தது. அதியமான் அம்மரத்தை கண்டான். மனமிக மழுந்தான். கருமமே கண்ணாயனர் மெய்வருத்தம் பாரார் அல்லவா? கனியை பெற விரும்பிய வேந்தன் அப்பிளவின் அபாய நிலைக்கு அஞ்சினான் இல்லை. கனியை எப்படியாவது பெறுவதிலேயே அவனது நோக்கம் நின்றது. அஞ்சா நெஞ்சுடைய அவ்வீரன் மெல்ல அப்பிளவில் இறங்கினான். மரத்தின் அருகில் சென்றான். அத்தருவினை உற்று நோக்கினான். அத்தருவின் உச்சியில் ஒரு கிளையில் ஒரு கனியிருக்க கண்டு அப்பெருங்களிப்படை அடைந்தான். தருவின் மீது ஏறி அரிய நெல்லிக்கனியை பறித்து இறங்கினான். மீண்டும் சரிவினின்று வெளிப்பட்டு தன்னுடைய நகரை நோக்கி புறப்பட்டான். வரும்போது அடிக்கடி அக்கனியை எடுத்து பார்த்து கொண்டே மகிழ்ச்சி மிக கூர்ந்த வண்ணமாக நகரை அடைந்து தன் அரண்மனை அருகில் வந்து சேர்ந்தான். அத்தருணம் பெரும் புலமை பெருமாட்டியாராகிய ஔவை பிராட்டியார் அதியமானை காண அரண்மனை வந்தார். காவலர்களால் மன்னன் இல்லை என தெரிந்து வாடிய முகத்துடன் திரும்புகிற சமயத்தில் அதியமான் வந்து சேர்ந்தான். நடந்து வந்த வருத்தம் ஒருபுறம், மன்னன் இல்லாத வருத்தம் ஒருபுறமுமாக மனம் மருதி திரும்பிய ஔவையாரை கண்ட மன்னன் முகமலர்ந்து அம்மையார் பசியால் வாடியிருக்கிறார் என்பதை உணர்ந்தான். உடனே மிக மிக முயன்று தேடி கொண்டாந்த நெல்லிக்கனியை உள்ளம் உவந்து அவர் கரத்தில் கொடுத்து, அன்னையே, பசியாலும் தாக விடையாலும் வாடி இருக்கிறீர்கள், இக்கனியை உண்ணுவீர் என வேண்டி நின்றனர். ஔவையார் பஸ்தாகத்தால் உடனே வாடியிருந்ததனால் அவ்விரு நெல்லிக்கனியை அருந்தி மன்னன் தந்த ஆசனத்திலிருந்து இளைப்பாறினார். அப்பழத்தின் இனிமையையும் பேராச்சரியம் அடைந்த ஔவையார், தர்ம குணத்தில் சிறந்த தயா சமுத்திரமே, இக்கனி மிகவும் இனிமையாய் இருக்கிறது. இது போன்ற இனிய கனியை நான் எவ்விடத்திலும் எக்காலத்திலும் கண்டதில்லை. இதனை எவ்விடம் பெற்றனை என்று வினவினார். அதியமான் அக்கனியின் பெருமையையும் அதனை தான் பெற்ற வரலாற்றையும் கூறி, தமிழ்மொழி கடலின் கரை கண்ட தாயே, இக்கனியை உண்டு அடியேன் நெடுநாள் வாழ விரும்பினேன். ஆயிரம் அடியேன் நெடுநாள் இருந்து என்ன பயன்? என்னால் உலகிற்கு என்ன நன்மை விளையும்? பெரும் புலமை பிரமாட்டியாகிய தாங்கள் நெடுநாள் இருந்தால் என் போன்ற அறிவிலிகளுக்கு அறிவுரை கூறி அறத்தின்பால் ஒழுகப் புரிவீர். அநேக மக்கள் நல்வழிப்படுவர். ஆதலால் இக்கனியை தாங்கள் உண்டு நோயற்ற வாழ்வும் திடசரீரமும் நீடித்த ஆயுளும் அடைந்து எமனோர்க்கெல்லாம் இன்னொருள் புரிய வேண்டி இதனை தங்களுக்கு ஈந்தேன். தாங்கள் உண்டதனால் யான் பெரிதும் மகிழ்ந்தேன் என்று கூறினார். அச்சீரிய உரையை கேட்ட ஔவையார் தர்மசீலனது பெருங்கொடையின் திறத்தை உண்ணி இரும்போதுற்றனர். என்னே இவன் குணத்தின் மேன்மை எண்ணுவதற்கும் இயலுமா? தனக்கென வாழாத தர்ம பூபதி இவனன்றோ? எவ்வளவு துன்புற்று மிக்க ஆவலோடு தான் நெடுநாள் வாழ வேண்டும் என்று அறுதி தேடி வந்த கனியை பிறர் கீந்து பிறர் வாழ்ந்தால் தான் வாழ்ந்ததாக எண்ணிய அக்கொடை பெருமானாம் அதியமானை யாரே புகழவல்லார்? என்றும் மறியா புகழை நாட்டிய பெருவள்ளல் இவனே அன்றோ? அத்திருவாளனை அறியாதவரும் உண்டோ? அவ்வள்ளற் பிரானை உடன் வியந்து ஔவை பிராட்டியார் அவன் புகழை உலகறிய இனிய பாடலொன்றை ஓதினார். அது பின்வருமாறு: அவனி போற்றும் ஔவை பிராட்டியார் திருவாக்கால் அவ்வரிய பாடலை பெறச் செய்தது அறத்தின் பெருமை என்றோ? அறத்தின் பெருமையே பெருமை. இத்துடன் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.